இந்தியா பாகிஸ்தான் போரை வெறும் 24 மணி நேரத்தில் தாம் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் நிறுத்திய 8 போர்களில் 6 போரை வரியை காரணம் காட்டி முடித்து வைத்ததாக கூறினார். அணு ஆயுத நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போரின் போது 8 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்த டிரம்ப், இதேபோல சண்டை நீடித்தால் இரு நாடுகள் மீதும் வரி விதிப்பதாக தாம் தெரிவித்ததாகவும், அதற்கு உடன்பட்டு 24 மணி நேரத்தில் இந்த போர் நின்றதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடி மிகச்சிறந்த நபர் என்று குறிப்பிட்ட டிரம்ப், அடுத்த ஆண்டில் தாம் இந்தியா பயணிக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போரை தான் தலையிட்டு நிறுத்தியதாக டிரம்ப் தொடர்ந்து கூறி வந்தார். அதை மத்திய அரசு ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரியானாவை தொடர்ந்து பீகாரிலும் வாக்கு திருட்டில் பாஜக ஈடுபடும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்கு திருட்டின் மூலம் பிரதமராக மோடி பதவியேற்றது குறித்து ஜென்சி என்ற இளம் தலைமுறைக்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்போம் என கூறினார். மேலும் ஹரியானாவில் நடைபெற்ற வாக்கு திருட்டு குறித்து தாம் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் முறையான விளக்கம் அளிக்கவில்லை என்றும், பிரேசில் மாடல் அழகியின் புகைப்படத்தை பயன்படுத்தி ஒருவரை வாக்களிக்க அனுமதித்தது எப்படி என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித் ஷா மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகிய அனைவரும் கூட்டாக அரசியல் சாசனத்தின் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஹரியானாவை போல பீகாரிலும் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடும் என விமர்சித்தார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.